ஸோ ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, உலக காசநோய் தினமா நம்ப கொண்டாடுறோம். ஆக்சுவலா அத கொண்டாடக்கூடாது, வருத்தம் தான் படணும். ஸோ அந்த காசநோய வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆங்கிலத்தில டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அது என்னதான் அது வந்து பிரச்சனை? அது எப்படி நம்மளை தாக்குது? அதனால என்ன விளைவு வரும்? அப்படிங்கிறது தான் நம்ம இதில வந்து பேச போறோம். எல்லாருமே கவனமா இருந்தோம்னா, அந்த நோய் வந்து ஒரு பிரச்சனையும் பண்ணாது. கரெக்ட்டுங்களா? ஸோ பட் கொஞ்சம் கவனம் குறைஞ்சதுன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நோய் பிரச்சனை பண்ணும். அவ்வளோதான். ஸோ இது என்னன்னா, நகம், முடிய தவிர எல்லா இடத்துலயுமே இந்த கிருமியோட பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். நான் உணர்ந்த வரைக்கும் நுரையீரல தான் முதல்ல இது அதிகமான பாதிப்ப வந்து ஏற்படுத்தும். அதாவது ஒருத்தர்கிட்ட இருக்க இந்த நோய் வந்து நம்ம இரும்புறோம் அல்லது தும்புறோம், நம்ம மூச்சில வந்து வரக்கூடிய திவலைகள் இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து நம்மளுக்கும் அது தொற்று நோயா தான் வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருத்தர் வந்து இருமுறாங்க அப்படின்னாவே, இந்த வறட்டு இருமல்னு சொல்லுவோம். குத்தி குத்தி இரும்புவாங்க. எ த இருமும் பொழுதே குத்தி குத்தி இரும்புறது நம்மளுக்கு வரும். ஸோ இதெல்லாம் வந்து அது ஒரு அறிகுறியா இருக்கும். நுரையீரல் மூச்சு விடுறது சிரமமா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 5ல ஒருத்தருக்கு காசநோய் இருக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். 5ல ஒருத்தருக்கு காசநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து நுரையீரல் தான் கிட்டத்தட்ட 85% முக்காவாசி நுரையீரல தாங்க பாதிக்குது. ஏன்னா, மூச்சுக்குள்ள அது போற அழுக்கு தான் நுரையீரல்ல போய் அது கிருமி வந்து தாக்குதல் ஏற்படுது. மற்ற பகுதிகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 15% தான் இருக்கும். குழந்தைகள பொறுத்தவரைக்கும் 5% பேர் வந்து காசநோயால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. சரி, இந்த காசநோய் கிருமி எப்படி தான் பரவுதுன்னு பார்த்தோம்னா, இருமல் தாங்க அதிகமா இருமல், தும்பல், நம்ம மூச்சு விடுறது, அப்புறம் பேசுறது. இப்ப நம்மகிட்ட அந்த நோய் இருக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது. எதிர்ப்பு சக்தி இருக்க வரைக்கும் அது வெளியில வராதுங்க. அதாங்க உண்ம. ஒரு வேள நம்மகிட்ட இருக்கு, நமக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கு, சந்தோஷம். ஆனா நம்ம இருமும் பொழுது குழந்தைங்களுக்கு தாக்குச்சுன்னா, அல்லது பக்கத்துல இருக்கவங்களுக்கு வந்துச்சுன்னா, அது அவங்களுக்கு வீக்கா இருந்தாங்கன்னா உடனே தெரியும். அதனால இரும்புறப்ப, தும்புறப்ப, மூச்சுலாம் ரொம்ப கிட்ட போய்க்கிட்டோ, பேசுறது அந்த மாரிலாம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. ஸோ எவ்வளோ விரைவா கண்டறிய முடியுமோ, அவ்வளோ விரைவா கண்டறிஞ்சோம்னா, இந்த நோய் வந்து கட்டுப்படுத்தி அத வந்து நம்மகிட்ட இருந்து மட்டும் இல்ல, வேற யாருக்கும் பரவாமலும் நம்ம தடுத்துக்கலாம். ஸோ 2 வாரத்துக்கு மேல இருக்கக்கூடிய இருமல் அல்லது காய்ச்சல் இருக்கும். நைட் ஆனா வேர்க்கும். சளியோட கூடிய ரத்தம் வரும். இருமல் இருக்கும். அ இரும்புறப்பயே சளி வரும். அந்த காரி துப்புவாங்கல்ல அந்த மாரி வரக்கூடியது. இது எல்லாமே அதில வந்து அறிகுறியா இருக்கும். ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து மோஸ்ட்லி செக் பண்றாங்க. நம்ம சாதாரணமா போய் செக் பண்றதில்ல. இதுக்குன்னு தனியான டெஸ்ட் இருக்கும். அத தான் நம்ம எடுத்து செக் பண்ணிக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ காசநோயால பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்து இப்போ காசநோய் இருக்கு அப்படின்னு சொன்னா, அ ஒருத்தர் இருமுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தும்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவிங்க கிட்ட இருக்கக்கூடிய மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா அப்படிங்கிற அந்த பாக்டீரியா தான் அ மூச்சு காத்து வழியா நம்ம உடம்புக்குள்ளேயே நம்மகிட்ட இருந்து மத்தவங்களுக்கோ நமக்கோ வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த கிருமி முதல்ல நம்ம மூச்சு நுரையீரல்ல போய் தங்கிக்கும். அப்போ தங்கிக்கிட்டு அது என்ன பண்ணும், எப்போ எதிர்ப்பு சக்தி குறையுதோ அது டெவலப் ஆகிக்கிட்டு நம்மளுக்கு அப்படியே வேகமா பரவ ஆரம்பிச்சுரும். என்ன பண்ணும்னா, உள்ள இருக்கிறதெல்லாம் செல்ஸ் எல்லாம் அரிக்க ஆரம்பிச்சுரும். மூச்சு விடுறது சிரமம் இருக்கும். நுரையீரல் வந்து பாரமா இருக்கும். மூச்சு விட முடியாது. மூச்சு திணறல் மாரி வரும். ஏங்கல் மாரி இருக்கும். இது எல்லாமே அதுக்கான அறிகுறி தான். ஸோ உடல்ல வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமா இருந்துச்சுன்னா, இந்த பாக்டீரியா வந்து நுரையீரலுக்குள்ளேயே அப்படியே தங்கியே இருக்கும். எப்போ எதிர்ப்பு சக்தி குறைவாகுதோ, எப்போ நம்ம நல்ல சத்துக்கள் உணவ சாப்பிட்றத குறைக்கிறோமோ, அப்போ அது வெளியில வர ஆரம்பிச்சுரும். அதுவரைக்கும் அது நம்ம அமைதியா உட்காந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி எப்போ நம்ம வீக் ஆகுறோமோ, அப்போ அது ஸ்ட்ராங் ஆயிரும். அப்போ அது ஸ்ட்ராங் ஆக விடவே கூடாது. அது ஸ்ட்ராங்கா விட்டோம்னா நம்மளையே அழிச்சிரும். மரணம் கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது அறிகுறி ஏதும் இல்லைனா கூட சிகிச்சை வந்து இது எல்லாம் நார்மலா இருக்குது அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சிகிச்சை வந்து எடுத்தா கூட உடல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தால் தான் மீண்டும் அந்த எதிர்ப்பு வந்து அது வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம உடம்புக்குள்ள ஒன்ஸ் வந்து தங்கிருச்சுன்னா, அது எப்பயாவது சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதுவரைக்கும் வராது. ஸோ அப்பா, அம்மா அதாவது டிபி இருந்துச்சுன்னா, குழந்தைங்களுக்கு 20% வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பெற்றோர்களுக்கு காசநோய் இருந்து அவரோட 10 வயசு கீழ இருந்தாங்கன்னா, அந்த முடிவுல பாசிட்டிவ் வந்துச்சுன்னா, அவைங்களும் அந்த சிகிச்சை எடுத்துக்கணும். ஸோ இதில என்ன சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்க இப்ப இந்த மாரி உங்களுக்கு இருமல் வருது, ஒரு பயம் இருக்குது, மூச்சு விட முடியல, நைட் ஆனா வேர்க்குது, சாயங்காலம் ஆனா காய்ச்சலா வருது, அந்த மாரி ஏதோ ஒரு சிம்ப்டம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவுகளா சாப்பிடணும். புரதங்கள் நிறைந்த உணவுகளா சாப்பிடணும். ரொம்ப என்ன டீ, காஃபி கண்டிப்பா தவிர்த்துறணும். புகையிலை கண்டிப்பா போடவே கூடாது. மது சத்தியமா கூடாது. 2வது வந்து ஒரு டெய்லி முட்டை 2 நேரமும் முட்டை சாப்பிடுங்க. அல்லது வாரத்த 1 நாள் 1 நாள் விட்டு 1 நாள் முட்டை அந்த மாரி அல்லது சிக்கன்ஸ் அந்த மாரி அதாவது இப்போ ஆரோக்கியமான கீரைகள்லாம் நெறைய சாப்பிடுங்க. காய்கறி நெறைய சாப்பிடுங்க. வெறும் வயித்தோட அதிக நேரம் வந்து வேலை செய்யக்கூடாது.
கண்டிப்பா நல்ல பழங்கள் வந்து நெறைய சாப்பிடணும். இந்த ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யாக்கா ஸோ எந்த பழங்கள் எல்லாமே சாப்பிடலாம். எதுவுமே வந்து நெகட்டிவ் கிடையாது. பட் வந்து சத்தான உணவுகள சாப்பிடணும். 2வது இந்த கடையில இருக்கக்கூடிய ஃப்ரைட் ரைஸு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அதெல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. எண்ணெய் பலகாரங்கள தவிர்த்துருங்க. எது உங்க உடம்புக்கு ஏத்துக்குமோ எல்லாமே வந்து முட்டை, மொளக்கட்டிய தானியங்கள் இந்த மாரி அ உணவுகள்லாம் கண்டிப்பா சேர்த்துக்குங்க. இதெல்லாம் தான் அந்த கிருமியோட தாக்கத்த, வீரியத்த குறைச்சி அத வந்து வெளியிலேயே வரவிடாம வந்து தடுத்து நிறுத்துரும். ஸோ எப்போ சிம்ப்டம்ஸ் தெரியுதோ, இத நீங்க அதிகமா ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. எப்போ சிம்ப்டம்ஸ் கம்மியாகுதோ, ஆரோக்கியத்த மெயின்டெயின் பண்ணிக்கங்க. கரெக்ட்டா? அதே லெவல்ல மெயின்டெயின் பண்ணிக்கங்க. ரொம்ப முக்கியத்துவமா நான் இத என்னால கவனிச்சுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில, நார்மலான டயட்ட நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. மரணத்த கூட தவறக்கூடிய அளவுக்கு இந்த நோய் வந்து அவ்வளோ வீரியம் கொண்டது. ஒரு கட்டத்தில எலும்பையும் உரிக்கிரும். காசநோயினாவே எலும்பெல்லாம் ரொம்ப ஒல்லியாயிருவீங்க. எடக்குறைவு அதிகமா ஏற்படும். இரவுல தூங்குறப்போ உங்களால தூங்கவே முடியாது. நெறைய வேர்க்கும், காய்ச்சல் வரும், தலை சுத்தும். பஸ்ஸில எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாது. 2வது ரொம்ப களைப்பு, சோர்வு, எதையுமே சாப்பிட்டா மந்தமாவே இருக்கிறது, பசிக்காது. ஸோ இது எல்லாமே இதோட அ இணையான அறிகுறிகள் தான். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்னா, சுத்தமான காற்ற சுவாசிக்க முயற்சி பண்ணணும். எங்கேயாவது போயிட்டு வந்தா கை, கால், மூஞ்சி கழுவிக்கிங்க. முகம் கண்டிப்பா கழுவுங்க. குழந்தைங்கள தூக்குறதுக்கு முன்னாடி சின்ன குழந்தைங்களோ, பெரியவங்களோ வீட்டுக்கு வந்தவுடனே கை, கால், மூஞ்சி கண்டிப்பா நீங்க கழுவிக்கிங்க. நல்ல உணவுகள் வந்து சாப்பிடுங்க. கடையில யாராவது ரொம்ப பக்கத்தில ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க இரும்புறாங்க, தும்புறாங்கன்னா, உங்களோட கர்ச்சீப்ல நீங்க உங்களோட முகத்த மூடிக்கிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட மூச்சு காத்து நம்ம குழந்தைய நம்ம ஆரோக்கியமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா யாருக்கு நோய் இருக்கு, இல்லைன்னு நம்மளால போய் ஆராய்ச்சி பண்ண முடியாது. சில நேரத்தில வந்து சிம்ப்டம்ஸே தெரியாம கூட அவங்களுக்கு இருக்கும். அல்லது ஆரம்ப ஸ்டேஜா இருக்கலாம். அது முடிஞ்ச ஸ்டேஜா கூட இருக்கலாம். ஸோ அதனால நம்ம ஒரு பக்கத்தில ரொம்ப நெருக்கத்தில வந்து இருக்கும் பொழுது கர்ச்சீப் வச்சு மாஸ்க் அந்த மாரி போட்டுக்கங்க. 2வது ரொம்ப பொல்யூஷனான இடத்துக்கு அதிகமா ட்ராவல் பண்ணாதீங்க. அப்படி பொல்யூஷனான இடத்துக்கு ட்ராவல் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னா, மூச்சு பயிற்சிகள சரியான முறையில ஃபாலோ பண்ணுங்க. யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க. நல்ல சத்தான உணவுகள எடுத்துக்கங்க. எல்லாரும் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நம்ம நல்லா இருந்தா தான் எல்லாரும் நல்லா இருக்கிறத நம்மளால பார்த்து வாழ முடியும். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ணம். ஏன்னா எல்லாரும் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். உலகத்தில இருக்க நம்ம அண்டை வீட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் சந்தோஷமா இருந்தா தான் நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும். நம்ம சந்தோஷமா இருந்தா தான் எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ நலமோடு வாழ்வோம். நன்றி.